ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ். சரி, நம்ம இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம். ஏரோப்ளைன்ஸு, இந்த பஸ்ஸு, இந்த நம்மளோட வீட்டு கதவு, அப்புறம் ட்ரெயின், இந்த ட்ரெயின் ட்ராக்கு எல்லாமே எந்த எந்த எதால் செய்யப்படுது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா இன்றைக்கி? அது அப்படி யோசிச்சோன்னா அது எல்லாமே மெட்டல்ஸ்லாம் என்ன? மினரல்ஸ். சரி, இந்த மாதிரி மினரல்ஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா டிரைவ்டு ஃப்ரம் த எர்த் க்ரஸ்ட்டு. அப்படின்னா நம்ம உலகத்தோட க்ரஸ்ட்டில் இருந்து தான் எடுக்கப்படுது. இது இந்த இதை வந்து நம்ம நிறையா நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம் மினரல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டூத் பேஸ்ட்டில் கூட மினரல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அது என்னது, நம்மளோட கேவிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுற மினரல் தான் ஃப்ளோரைடு. அண்டு அது என்னது, மோஸ்ட் ஆஃப் த பேஸ்ட் வந்து டைட்டானியம் ஆக்சைடுங்கிற ஒரு மினரலை வச்சு தான் இருக்குது. இந்த டைட்டானியம் ஆக்சைடில் என்னென்ன, டைட்டானியம் ஆக்சைடுங்கிறது ஒரு எலமெண்ட். அந்த டைட்டானியம் ஆக்சைடில் ருலைட், இலுமினேட் அண்ட் ஆண்டசைட் மினரல்ஸ்லாம் இருக்குது. சரி, நம்ம டூத் பேஸ்ட் ஸ்பார்க்கில் இந்த சில டூத் பேஸ்ட்லாம் இந்த ஜிகின்னு இருக்கும்ல, அந்த இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா மைக்கா அப்படிங்கிற ஒரு மினரல்லேருந்து அங்கே வருது. அப்புறம் அந்த ஃப்ளூரைடு வந்து ஃப்ளூரைட்டுங்கிற மினரல்லேருந்து வருது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரெடியூஸ் கேவிட்டின்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த இது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷனுங்க. அங்கே இன்னும் இன்ட்ரொடக்ஷன் முடியல. இப்போ இந்த பை சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.0 இந்த உலகத்துலேயே நம்ம இன்டேக் எடுக்கிற மினரல்ஸ் வந்து ஜஸ்ட் 0.03%. ஆனால் மீதி இருக்க ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணணுன்னா இந்த மினரல்ஸ் அந்த 0.3% மினரல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இல்லாட்டி நம்மளால் அது யூஸ் கூட பண்ண முடியாதுங்க. சரி, நம்ம இப்போ வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து மினரல்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். மினரல்ஸ் ஆர் த நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ் தட் ஹேஸ் டிஃபைனைட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா அது வந்து நேச்சுரலாகவே கிடைக்கும். அதுக்கு வந்து டிஃபைனைட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா வடிவம்ங்கிற ஒன்று இருக்கும். சரி, நம்ம வந்து மினரல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டைமண்ட், லைம்ஸ்டோன், அலுமினியம் அண்ட் எக்ஸெட்ரா. இது வந்து ஃபவுண்ட் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் யூஸ்டு ஃபார் வேரியஸ் பர்பஸஸ்ங்க. நிறையா பர்பஸஸ்க்கும் யூஸ் பண்ணப்படுது. சரி, இப்போ ராக்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போங்க. ராக்ஸுங்கிறது போதே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த காம்பினேஷன் ஆஃப் மினரல்ஸ் வித் இம்ப்யூரிட்டிஸ். அப்படின்னா இது மினரல்ஸையும் அதில் இருக்க சில தூசிகளையும் சேர்ந்தது தான் ராக்ஸு. ராக் கேன் கண்டெயின் எய்தர் சிங்கிள் மினரல் ஒரு நம்பர் ஆஃப் மினரல்ஸ். அப்படின்னா ராக்கில் ஒரு மினரல் மட்டும் இருக்கலாம், நிறையா மினரலும் இருக்கலாம். இப்போ மினரல்ஸ் வந்து 3 டைப்ஸுங்க. மெட்டாலிக், நான் மெட்டாலிக், எனர்ஜி மினரல்ஸ். மெட்டாலிக்னால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மெட்டல்ஸ். நான் மெட்டாலிக்னால் நான் மெட்டல்ஸ். அண்டு எனர்ஜினா இந்த எனர்ஜி. இப்போ நம்ம லைட்டு, ஃபேனு எல்லாமே எப்படி ஓடுதுங்க? எனர்ஜி, பவர் தேவைப்படுது. அந்த எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுற மினரல்ஸ் தான் எனர்ஜி மினரல்ஸ்னு நம்ம சொல்கிறோம். சரி, நம்ம மெட்டாலிக் மினரலில் பிரிவுகளை பார்ப்போம். மெட்டாலிக் மினரல்ஸுமே 3 டைப்ஸாக பிரிக்கப்படுது. என்னென்னா ஃபெர்ரஸ், நான் ஃபெர்ரஸ் அண்ட் ப்ரீஷியஸ் மினரல்ஸ். இல்லை ஃபெர்ரஸ்னால் அதோட ஃபெர்ரஸ் அப்படின்னா எஃப்இங்கும் போதே நம்மளுக்கு நல்லா ஞாபகம். அது என்னது? அயன்ங்கும் போது அயனோட கண்டென்ட் மேஜராக இருக்க மினரல்ஸை ஃபெரஸ் மினரல்ஸ்னும், அயனோட கண்டென்ட் இல்லாமல் வேறு கண்டென்ட்ஸ் மேஜராக இருக்கிற நான் ஃபெரஸ் மினரல்ஸும், ப்ரீஷியஸ்னால் இந்த ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு, சில்வர் அண்ட் பிளாட்டினம் அந்த மாதிரி இருக்க மினரல்ஸை ப்ரீஷியஸ் மினரல்ஸ்னும் பிடிச்சிருக்காங்கங்க. சரி, நம்ம இப்போ வந்து ஓர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஓருங்கும்போது ஒரு ஓரில் இருந்தால் ஒரு மினரல் எடுக்க போகிறாங்க. அப்படின்னா அக்குமுலேஷன் ஆஃப் மினரல்ஸ் மிக்ஸ்டு வித் எலமெண்ட்ஸ். அப்படின்னா நிறையா மினரல்ஸும் இருக்கும், சில எலமெண்ட்ஸும் இருக்கும். தேர் த சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ். அங்கேருந்தான் அப்படின்னா நம்ம தான் சொன்னோம்ல, அங்கேருந்தான் மினரலே எடுக்க போகிறாங்க. தேர் த சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ். மினரல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஓர்ஸ் பை வேரியஸ் ப்ராசஸ். இந்த ஓர்ஸ்லேருந்து மினரல்ஸ் வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி எடுக்கப்படுது. இப்போ அக்கரன்ஸ் ஆஃப் மினரல் அப்படின்னா மினரல்ஸ்லாம் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இக்னியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக், இந்த 2 ராக்கில் எங்கெல்லாம் அக்கர் ஆகும்னா வெயின்ஸ் அண்ட் லோட்ஸில் அக்கர் ஆகுங்க. வெயின்ஸ் அண்ட் லோட்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு ஒரு டவுட் இருக்கும். அப்படின்னா கிராக், இந்த ராக்லலாம் சில கோடுகளாக கீச்சாக இருக்கும்ல, அந்த கிராக்ஸில் வந்து சின்ன கிராக்னா வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரிய கிராக்னா லோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் இக்னியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்கில் எங்கே அக்கர் ஆகுங்கிறது. மினரல்ஸ் இங்கேயும் கிடைக்கும். அப்புறம் செடிமெண்ட்ரி ராக்கில் பெட்ஸ் அண்ட் லேயர்ஸ் அக்கர் ஆகும். இது வந்து எதுனா ரிசல்ட் ஆஃப் டீகம்போஷன் அண்ட் அக்குமுலேஷன். பெட்ஸ் அண்ட் லேயர்ஸுங்கும் போதே உங்களுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி தெரியும். அந்த இடத்துல தான் இந்த மினரல்ஸ் அக்கவர் ஆகும். அப்படின்னா இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும்னா அக்குமுலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து தான் இந்த இது ஃபார்ம் ஆகிருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இதில் முதல்ல நம்ம இக்னியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்கில் வெயின்ஸ் அண்ட் லோட்ஸில் பார்த்தோம்ல, அதில் என்ன மாதிரி மினரல்ஸ்லாம் அக்கர் ஆகும்னா ஜிங்க், காப்பர், லெட்டுங்க. இப்போ செடிமெண்ட்ரி ராக்கில் வந்து கோல், அயன் அண்ட் ஜிப்சம் அண்டு சோடியம்ங்க. இதெல்லாமே பெட்ஸ் அண்ட் லேஸில் அக்கர் ஆகுங்க. சரிங்க, நம்ம இப்போ வந்து டீகம்போசிஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ராக்ஸ்க்கு போவோம். இதை வந்து சர்ஃபேஸ் ராக்கோட மேல் பகுதி மட்டும் டீகம்போஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி மினரல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்சைட்ங்க, இதாங்க அலுமினியமோட ஓர். சரிங்க, நம்ம இப்போ வந்து அடுத்த மெத்தட் போவோம். மொத்தமே 5 அக்கரன்சஸ் ஆஃப் மினரல்ஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அடுத்த 4th வந்து என்னென்னா பிளேசர் டெபாசிட்ஸ்னால் அலுவேல் டெபாசிட். இப்படின்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். பிளேசர் டெபாசிட்ஸுங்கிற போது உங்களுக்கு வந்து ஒரு மலைப்பகுதி இருக்குன்னா அங்கே தாங்க இது நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலைப்பகுதியில் வந்து தண்ணி அப்படி போகுதுன்னா உங்களுக்கு அலுவியல்னோடனே அந்த பக்கத்தில் இருக்க ரிவர் தாங்க ஞாபகம் வரும். அதே தான் இங்கேயும். இப்போது ரிவர் அங்கிட்டு போகுதுன்னா அந்த ரிவர் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன மினரல்ஸ்லாம் ரிவர் அந்த வாட்டரால் எரோட் ஆகாத மினரல்ஸ் லைக் கோல்டு, சில்வர், டின்னு, பிளாட்டினம் இந்த மினரல்ஸ்லாம் இங்கேருந்து எடுக்கப்படுதுங்க. சரி, அப்புறம் ஓஷன் இப்போ நம்ம கடல்லே நிறைய மினரல்ஸ் இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உப்பு கூட அங்கே இருந்தாங்க கிடைக்கிது. அப்புறம் சால்ட்டு, அப்புறம் மெக்னீஷியம், அப்புறம் புரோமைன், அப்புறம் மேங்கனீஸோட கண்டென்ட் வந்து கடலில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அங்கேருந்து அதை எடுக்கிறாங்க. சரி, நம்ம இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மினரல்ஸ் இன் இந்தியா அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் எப்படி மினரல்ஸ் டிஸ்ட்ரிபியூட் இருக்குது. எப்போயுமே இந்தியா வந்து டைவர்ஸ் கல்ச்சர், டைவர்ஸ் ரிலீஜன்ஸுங்கிறதுனால இந்தியாவில் மினரல்ஸ் கூட அப்படி தான் அன்னிவனாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம் டெபாசிட்ஸ் குஜராத்லேயும் அசாம்லேயும் அதிகமாக இருக்குங்க. நான் ஃபெரஸ் மினரல்ஸோட டெபாசிட் வந்து ராஜஸ்தானில் அதிகமாக இருக்குங்க. கோல் அண்ட் மெட்டாலிக் மினரல்ஸ் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் இந்த இதெல்லாம் டெபாசிட் பிளாட்டியூ பெனின்சுலா பிளாட்டியூவில் இருக்குங்க, அதிகமாக இருக்குங்க. சரி, நம்ம இப்போ வந்து அடுத்து போகலாம். இப்போ நம்ம முதல்ல மைனிங்னா என்னென்னு பார்க்க போகிறோங்க. மைனிங் வந்து மைனிங்னா ஒரு மினரல் இப்போ நம்ம எங்கெல்லாம் அக்கோர் ஆகுது, எப்படி அக்கோர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓர்னால் என்னென்னு கூட பார்த்தோம். நிறைய மினரல்ஸோட மிக்சர்னு பார்த்தோம். அப்படின்னா நிறைய மினரல்ஸில் ஏதாவது ஒரு மினரலை மட்டும் நம்ம எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே இதில் வந்து கோல்டு, சில்வர், காப்பர் எல்லாமே இருக்குங்க. நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம சில நேரம் கோல்டு எடுப்பாங்க, சில நேரம் சில்வர் எடுப்பாங்க. இந்த மாதிரி தேவையான மினரலை மட்டும் எடுத்தால் அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை மைன் பண்ணி எடுப்பாங்க. எப்படி ஒரு மினரல் அந்த ஓர்லேருந்து எடுப்பாங்கிறது வந்து மைனிங் ப்ராசஸ்ங்க. மைனிங் ப்ராசஸில் வந்து அந்த இதை வெளியே எடுப்பாங்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 டைப்ஸ் ஆஃப் மைனிங் இருக்குங்க. ஓப்பன் கஸ்ட் மைனிங், ஷாஃப்ட் மைனிங், குவாரிங். ஓப்பன் கஸ்ட் மைனிங்கிறது ஒரு ஓப்பனான பிளேஸில் வந்து அந்த சர்ஃபேஸ்லேருந்து எடுக்கிறதுங்க. அப்புறம் ஷாஃப்ட் மைனிங்னால் உங்களுக்கு வந்து உள்ள போர் மாதிரி ரொம்ப லாங் ட்ரில்லிங் போட்டு அதுலேருந்து எடுக்குதுங்க. அடுத்து குவாரிங்கும்போது சர்ஃபேஸ் ராக்லேருந்து எடுக்கிறதுங்க. அப்புறம் இல்லீகல் டைப் ஆஃப் மைனிங் வந்து ரேட் ஹோல் மைனிங்னு ஒன்று இருக்குங்க. அப்படின்னா என்னென்னா கவர்மெண்ட்டால் இது வந்து அப்ரூவ் பண்ணப்படல. இது இப்போ சில ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மலையிலையோ இதுலேயோ ஓடையை போட்டு அந்த ஓட்டையே அப்படி ரொம்ப தூரம் டிக் பண்ணிட்டு போய் அங்கேருந்து மினரல்ஸ் எடுக்கிறாங்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோலில் வந்து இப்படி மைனிங் பண்ணியிருக்காங்கங்க ஜவாயில். இது வந்து அது என்னது ஒரு ஃபேமிலி மெம்பரால் மொத்தமாக பண்ணப்பட்டிருக்குங்க. ஆனால் இது வந்து கவர்மெண்ட்டால் இது வந்து ரேட் ஹோல் மைனிங்கிறது வந்து தடை பண்ணப்பட்டதுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மினரல் டெபாசிட் எப்படி மைன் ஆகுது. மைனில் இருந்தால் இவங்க மைனிங் பண்ணியிருப்பாங்க. மினரல் டெபாசிட்டுங்கிறது வந்து இப்போ ஒரு 1000 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அதில் நிறைய மினரல்ஸ் இருக்குங்க. அந்த மினரல் டெபாசிட் வந்து தனித்தனியாக பிரிஞ்செலாம் இருக்காங்க. இதில் வந்து நம்ம சாய்ஸ் படி ஏதாவது ஒரு மினரலை பர்டிகுலராக எடுத்தோன்னா அப்போ பர்டிகுலராக அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா அது மைன் ஆயிடுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு மைன், சில்வர் மைன் அந்த மாதிரி எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி தாங்க. இப்போ டைமண்ட் மைன் கூட சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானியம், பாக்சைட், அயன், கோல்டு எல்லாமே இருக்குன்னா நம்ம வந்து அங்கேருந்து கோல்டு எடுத்தோன்னா அந்த இடம் பேர் கோல்டு மைனுங்க. சரி, நம்ம இப்போ வந்து அடுத்ததுக்கு போவோம். அடுத்து என்ன இருக்குதுன்னு நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைனுக்கான டெஃபினிஷனுங்க. இட் இஸ் அ லார்ஜ் ஏரியா ஹேவிங் abundant quantity ஆஃப் மினரல் டெபாசிட்ஸ் தட் கேன் பி ஈஸிலி அண்ட் எக்கனாமிக்கலி எக்ஸ்ட்ராக்டட். அப்படின்னா லார்ஜ் ஏரியாங்க, அது வந்து இருக்கிறதுலே அது ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் அதில் வந்து abundant ஆஃப் மினரல் குவான்டிட்டி, மினரல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அங்கேருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் மினரலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் மைனுங்க. சரி, நம்ம இப்போ ஃபெரஸ் மினரல்ஸ் இந்த டைப்ஸ் பார்த்தோம்லங்க.
அதுக்கு போயிடுவோம். ஃபெர்ரஸ் மினரல்ஸ்னால் என்ன அப்படின்னா அதில் வந்து அயன் கண்டென்ட் வந்து அந்த மினரல்ஸில் வந்து அயன் கண்டென்ட் வந்து மேஜராக இருக்குங்க. இதுதாங்க 3/4 ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் மினரல்ஸ். இதுலேயே இதாங்க 3/4 பிளேஸை பிடிக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் இண்டஸ்ட்ரி இல்லை கீ இண்டஸ்ட்ரியாக இருக்குங்க. ஏன்னா வெவ்வேறு ஆப்ஜெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே இந்த அயன்கிறது ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குங்க. அப்புறம் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் போன்னும் கருதப்படுதுங்க. இப்போ நம்ம வந்து அயன் ஓருக்கு வருவோங்க. ஃபெர்ரஸ் மினரல்ஸில் ஃபஸ்ட்டு இது வந்து பேக் போன் ஆஃப் இந்தியான்னு கருதப்படுதுங்க. இந்தியா இஸ் ரிச் இன் அயன் ஓர் டெபாசிட்ஸுங்க. இந்தியாவில் வந்து நிறைய அயன் ஓர் டெபாசிட் இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து இந்த அயன் ஓரில் 2 டைப்ஸ் இருக்குங்க. நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதில் மேஜர் 2 டைப்ஸ் பார்க்க போகிறோங்க. மேக்னடைட், இன்னொன்று ஹேமடைட். மேக்னடைட் வந்து பிளாக் கலரில் இருக்கும். இதில் வந்து 70% அயன் கண்டென்ட் இருக்குங்க. இதான் ஃபைனஸ்ட் ஓர் ஆஃப் அயன்ங்க. இதுக்கு வந்து மேக்னெட்டிக் குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால மேக்னடைட்னு இதுக்கு பேர் இருந்துச்சு. இது வந்து எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் மோஸ்ட்லி யூஸ் ஆகுதுங்க. அப்புறம் ஹேமடைட் செகண்ட் டைப்புங்க. இது வந்து ரெட் கலரில் இருக்குங்க. இது 50 to 60% ஆஃப் அயன் கண்டென்ட் இருக்கும். இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகிற அயன் இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸாக இருக்குங்க. இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸில் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகுதுங்க இந்த ஹேமடைட்டுங்கிறது. சரி, நம்ம இப்போ அயன் ஓர் பெல்ட்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போங்க. ஒடிசா, ஜார்க்கண்ட் இந்த இடத்துல இருக்குங்க. அப்புறம் துர்க் பாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. பெல்லாரி, சித்தர்துர்கங்கிற இடத்துல இருக்குங்க. அப்புறம் நீங்கள் மேங்கனீஸோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸோட இப்போ நீங்கள் வந்து செகண்ட் இதுக்கு வர்றீங்க. ஃபெர்ரஸ் மினரல்ஸில் செகண்ட் இதுக்கு வந்து மேங்கனீஸுங்க. இது வந்து யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங். என்னெல்லாம் இதோட யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் ஆகுது. அப்படின்னா ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 10 kg ஃபெர்ரோ மேங்கனீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதுதாங்க யூஸ் ஆகுது. அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் செய்ய யூஸ் ஆகுது, இன்செக்டிசைட்ஸ் செய்ய யூஸ் ஆகுது, பெயிண்ட்ஸ் செய்ய யூஸ் ஆகுது. இதோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ஒடிஷாங்க. சரி, நம்ம இப்போ நான் ஃபெரஸ் மினரல்ஸ்க்கு போவோம். அப்படின்னா அயன் காம்பவுண்ட் மேஜராக இல்லாத மினரல்ஸ். இப்போ வந்து இந்தியா வந்து நான் ஃபெரஸ் மினரல்ஸில் டிவிஷன் தாங்க. காப்பர் ஃபஸ்ட்டு நான் ஃபெரஸ் மினரல்ஸ் மினரலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து காப்பர் ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. இது வந்து மேலிபிள், டக்டைல் அண்ட் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. உங்களுக்கு மேலிபிள்னால் டக்டைல்னால் என்னென்னு டவுட் இருக்கும். மேலிபிள்னால் ஒரு தின் ஷீட்டாக நம்ம அதை மாற்றலாம். அப்படின்னா நம்ம பாத்திரங்கள்லாம் தின் ஷீட்டாக மாற்றி தானே காப்பர் பாத்திரம்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி. அப்புறம் டக்டைல்னால் வயர், காப்பர் வயர் தான் நம்ம எல்லார் வீட்லேயும் கரண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஏன் அது வந்து காப்பர் வயர் போடுறாங்கன்னு கேள்வி வரலாம். ஏன்னா அது வந்து டக்டைல், அப்புறம் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிங்க. அடுத்து இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து எலக்ட்ரிக் கேபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுதுங்க. அப்புறம் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காப்பர் வந்து பல்கெட் மைன்ஸ் இன் மத்திய பிரதேஷ் வந்து இந்தியாவிலேயே 52% ஆஃப் காப்பரை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அப்புறம் வேறு எங்கெல்லாம் இருக்குன்னா சிங்பம் இன் ஜார்க்கண்ட் அண்ட் கேட்ரி இன் ராஜஸ்தான் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் காப்பருங்க. அடுத்து நம்ம வந்து பாக்ஸைட், ரெண்டாவது நான் ஃபெரஸ் மினரல்ஸ் பார்க்க போகிறோங்க. இது வந்து அலுமினியமோட ஓருங்க. இது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கிரேட் மேலிபிலிட்டிங்க. ஏன்னா அலுமினியமும் கிரேட் மேலிபிலிட்டி, நம்ம அலுமினியம் வெசல்ஸும் யூஸ் பண்ண தான் இங்கே செய்கிறோம். அதனால் இது வந்து எங்கெல்லாம் கிடைக்கணும்னா உங்களுக்கு வந்து அமர்கண்ட் பிளாட்டியூலையும் மிக்கால் ஹில்ஸ்லேயும் காண்டிலையும் கிடைக்குங்க. இதோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ஒடிசா தாங்க. இதுக்கும் உங்களுக்கு ஒடிசா தான். இன்னொரு இதுக்கும் உங்களுக்கு அது என்னது மேங்கனீஸ்க்கும் உங்களுக்கு ஒடிசா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசருங்க. இதில் வந்து 45% ஆஃப் த பாக்ஸைட் டோட்டல் ப்ரொடியூஷன் இன் இந்தியா வந்து ஒடிசா தாங்க பண்ணுது. அப்புறம் நம்ம இப்போ வந்து நான் மெட்டாலிக் மினரல்ஸுக்கு போகிறோங்க. இவ்வளோ நேரம் மெட்டாலிக்கில் ஃபெர்ரஸும் நான் ஃபெர்ரஸும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து நான் மெட்டாலிக் மினரல்ஸுக்கு போகிறோங்க. இதில் வந்து நான் மெட்டாலிக் மினரல்ஸில் வந்து மைக்காங்க ஃபஸ்ட்டு நான் மெட்டாலிக் மினரல். இது வந்து மேட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் பிளேட்ஸ். அப்படின்னா 2-3 பிளேட் அப்படியே மேலே வச்ச மாதிரி இருக்குங்க. இது வந்து தின் ஷீட்ஸை நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியுங்க. இந்த ராக்கெட் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. இது வந்து பிளாக், க்ரீன், ரெட், எல்லோ ஆர் ப்ரௌன் கலரில் இருக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்து இட் ஹாஸ் டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துங்க. அப்புறம் இது வந்து எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து இதுக்கு ரொம்ப அதிகம். அப்புறம் பவர் லாஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்புறம் குட் இன்சுலேட்டருங்க. இது வந்து அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்டே பண்ணாதுங்க. அப்புறம்
ரெசிஸ்டன்ட் டு ஹை வோல்டேஜுங்க. இப்போ ஹை வோல்டேஜ் வந்து இதை அஃபெக்டே பண்ணாங்க. அப்புறம் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிங்க. ஏன்னா ஹை வோல்டேஜை தடுக்கிறதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இது எங்கெல்லாம் கிடைக்குதுன்னா கோடர்மா, கயா, அப்புறம் ஹரிம்பர்க் இன் ஜார்க்கண்ட் அண்ட் அஜ்மீர் இன் ராஜஸ்தானில் கிடைக்குதுங்க. அப்புறம் நெல்லூரின் ஆந்திர பிரதேஷ்லேயும் கிடைக்குதுங்க. சரி, நம்ம இப்போ வந்து ராக் மினரல்ஸுக்கு வரலாங்க. இதுவும் அது என்னது, இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டுன்னா லைம் ஸ்டோன் தாங்க இதில் மொதமே இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து இந்த லைம் ஸ்டோனில் என்னெல்லாம் கிடைக்குதுன்னா, இந்த லைம் ஸ்டோன் வந்து என்னென்னா கால்சியம் கார்பனேட் தாங்க. நம்ம கெமிஸ்ட்ரியில் கூட 10th படிச்சிருப்போங்க ஃபஸ்ட் சாப்டரில் CaCO3. அப்புறம் இது வந்து செடிமெண்ட்ரி ராக் தாங்க, இது ஒரு செடிமெண்ட்ரி ராக். அப்புறம் இது வந்து மேஜர்லி யூஸ்ட் இன் சிமெண்ட் இண்டஸ்ட்ரிங்க. சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அயன் ஓர் இன் பிளாஸ்ட் ஃபர்னஸ், ஸ்மெல்ட்டிங் ஆஃப் அயன் ஓர்லேயும் யூஸ் ஆகுதுங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அயன் ஸ்மெல்ட்டிங்கில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் யாரெல்லாம்னா ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தானுங்க. சரி, நம்ம இப்போ வந்து மைனிங்கு இப்போ நம்ம எல்லாமே பார்த்தோங்க. இந்த ஃபெரஸ் மினரல்ஸ், ஃபெரஸ் மினரல்ஸ், அப்புறம் உள்ளே இருக்க டைப்ஸ் எல்லாமே பார்த்தோங்க. அப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹசார்ட்ஸ் ஆஃப் மைனிங். அப்படின்னா மைனிங் பண்ணுறதுனால வர்ற ஹசார்ட்ஸ் அப்படின்னா டேஞ்சர்னு வச்சுக்கிறோமே. அப்புறம் இது வந்து என்னெல்லாம் டேஞ்சர்ஸ்னு பார்ப்போமா. பல்மனரி டிசீஸ் காஸ்ட் பை டஸ்ட் அண்ட் நாக்சியஸ் ஃபியூம்ஸ் ஃப்ரம் த மைன்ஸ். அப்படின்னா விஷமான காற்றாலையும் அப்புறம் அங்கேருந்து வர தூசியாலையும் வர்ற பல்முனரி டிசீஸ் வந்து அங்கே இருக்க தொழிலாளிகளை பாதிக்குங்க. அப்புறம் இன்டியூஷன் அண்ட் ஃபயர் இன் மைன்ஸ், கொலாப்சிங் த மைன் ரூஃப் அண்ட் ப்ரோஸ் சீரியஸ் த்ரெட் டு மைனஸ் லைஃப். அப்படின்னா அங்கே வந்து ஃபயர் பிடிக்கிறவும் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா மைனில் ஹைலி ரியாக்டிவ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ண தான் அங்கே செய்வாங்க. அப்புறம் ஹீட்டும் அங்கே ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகுங்க. சில நேரம் அந்த மைன் கொலாப்ஸ் ஆகி மேலே இருக்க மைனோட ரூஃப் வந்து கீழே உடஞ்சி விழுந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க. அந்த மைனர்ஸோட லைஃப்ஸ்க்கு அது வந்து ரொம்ப த்ரெட் ஆகிடும். அப்படின்னா அவங்க சாக கூட செய்யலாங்க. அப்புறம் நீங்கள் மைனிங் contaminates nearby water source owing to dumping of waste and sludge. அப்படின்னா இங்கே இருக்க அழுக்கு தூசி எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்க வாட்டர் சோர்ஸில் நம்ம டம்ப் பண்ணோன்னா அது வந்து அந்த வாட்டரை வந்து ரொம்ப நாத்தம் பிடிச்சதாக இருக்குதுங்க. அப்புறம் லேண்ட் டிகிரேஷன் இஸ் காஸ்ட் பை டக் டீப் ஃபார் மைனிங். அப்படின்னா நம்ம ரொம்ப ஆழமாக தோண்ட ஆரம்பித்தோன்னா மைனிங்கோட லேண்ட் டிகிரேடேஷனும் நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. திஸ் மேக்ஸ் இட் அன்சூட்டபிள் ஃபார் எனி ஃபர்தர் யூஸ் ஆஃப்டர் மைனிங் சைட் இஸ் அபண்டன்ட். அப்படின்னா இங்கே மைனிங் முடிஞ்ச பிறகு இந்த இடத்த எதுக்குமே யூஸ் பண்ண முடியாதுங்க. சரி, நம்ம இப்போ மினரல்ஸ் பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு மெட்டாலிக், நான் மெட்டாலிக், இந்த 2 டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் மினரல்ஸ். இந்த மினரல்ஸ் வந்து நம்மளுக்கு மட்டும் கிடையாது, அடுத்தவங்களுக்கும் வேணும், நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் வேணும்னு நினச்சோன்னா அதை எப்படி கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மினரல்ஸ் ஃபார்மேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ. அப்படின்னா மினரல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அது நேச்சுரல் சோர்ஸுங்கிறதுனால ஹென்ஸ் ரேட் ஆஃப் கன்சப்ஷன் ஷுட் நாட் ஓவர் ஷூட் த ரேட் ஆஃப் ரெப்ளினிஷ்மெண்ட். அப்படின்னா நம்ம ஓவராக அதை வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அது சீக்கிரமாக ரெப்ளினிஷ் ஆகிரும். அப்படின்னா நம்ம வந்து ஒன்லி 1% ஆஃப் டோட்டல் மினரல் டெபாசிட்ஸ் ஆர் ஆக்சசிபிள். மொத்தம் நிறைய மினரல்ஸ் நம்ம இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளால் 1% மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியுது, அப்படின்னா யூஸ் பண்ண முடியுது. ஆனால் அதனால் நம்ம வந்து மினரல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இது வந்து சீக்கிரமாக எக்ஸாஸ்ட்டும் ஆயிரும். அப்படின்னா இல்லாமலும் போயிடும். அதனால் நம்ம வந்து இதை ஜுடிஷியலாக யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம வந்து கம்மியாக யூஸ் பண்ணி அப்புறம் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நம்ம கொடுக்கணும். சரிங்க, நம்ம அடுத்து வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எனர்ஜி ரிசோர்ஸஸ் தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அது மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ எனர்ஜி மினரல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ உங்களுக்கு எனர்ஜி ரிசோர்ஸ்னால் இப்போ நீங்கள் குக்கிங் பண்ணுறீங்க, எலக்ட்ரிசிட்டியும் உங்களுக்கு வீட்டுக்கு வருது, இதெல்லாம் எதுலேருந்து வருது? உங்களுக்கு எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னா எனர்ஜி மினரல்ஸ்லேருந்து தாங்க வருது. இந்த எனர்ஜி மினரல்ஸ் வந்து 2 டைப்ஸுங்க, கன்வென்ஷனல், இன்னொன்று நான் கன்வென்ஷனலுங்க. கன்வென்ஷனலுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோல், ஃபயர்வுட், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நான் கன்வென்ஷனலுக்கு எக்ஸாம்பிள் வந்து சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி,
பயோகேஸ் எனர்ஜி, அட்டாமிக் எனர்ஜி, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி, இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இது எக்ஸாம்பிள். அப்புறம் தெர்மல் எனர்ஜியும் இதில் தாங்க வரும். இப்போ உங்களுக்கு கன்வென்ஷனல்னால் என்ன, நான் கன்வென்ஷனல்னால் என்னென்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருங்க. கன்வென்ஷனல்னால் உங்களுக்கு வந்து அது வந்து நான் ரெனியூவபிளுங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும், இல்லாட்டி கிடைக்காமல் போயிருங்க. அது வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா. நான் கன்வென்ஷனலில் அது எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கன்வென்ஷனில் வந்து நம்ம ரொம்ப காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டே தான் அங்கே இருக்கோம். அதனால் அது ரிப்ளன்ஸ் ஆகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஆனால் நம்ம நான் கன்வென்ஷனல் சோர்ஸை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண தொடங்கியிருக்கோங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனல் சோர்ஸஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெட்ரோலியம், கோல், ஃபயர்வுட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் இந்த நான் கன்வென்ஷனல் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ரொம்ப லெஸ் எக்ஸ்பென்சிவ். அப்படின்னா கம்மியான காசுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் இந்த கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரொம்ப பொல்யூஷன் காசாகுதுங்க. ஆனால் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து நெக்லிஜிபிள் பொல்யூஷன். அப்படின்னா கம்மியான பொல்யூஷன், அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அந்த மாதிரி பொல்யூஷன் தாங்க காசாகுது. அப்புறம் அதனால் நம்ம வந்து கன்வென்ஷனல் சோர்ஸஸ் வந்து நான் ரெனியூவபிள்னும் நான் கன்வென்ஷனல் சோர்ஸை ரெனியூவபிள்னும் சொல்லலாமுங்க. இப்போ நம்ம முதல்ல கன்வென்ஷனல் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல, அதில் ஃபஸ்ட்டு கோலை பார்த்துருவோங்க. இப்போ கோல் வந்து இந்த மோஸ்ட் அபண்டன்ட் ஃபாசில் ஃபியூவல் இந்தியா. அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபாசில் ஃபியூவல் என்னென்னா கோல் தாங்க. இது வந்து ஒரு எனர்ஜி ரிசோர்ஸும் கூட. அப்படின்னா கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிசோர்ஸுங்க. இது வந்து பிளாக் கலரில் இருக்குங்க. அப்புறம் டைப்ஸ் எத்தனை டைப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிக்னைட், இது வந்து 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணப்படுதுங்க. லிக்னைட்டு, பிட்டுமினஸ், ஆந்த்ராசைட்டு, பீட். உங்களுக்கு இது என்னென்னா நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிக்னைட் வந்து ஒரு லோ கிரேட் ப்ரௌன் கலர் கோல்ங்க. இது வந்து சாஃப்ட் வித் ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட். அப்படின்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதோட இதுக்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குங்க. இது வந்து லோ கிரேட் தாங்க. இது ப்ரௌன் கலரில் இருக்குங்க. அடுத்து இது வந்து எங்கே இருக்குன்னா நெய்வேலியில் இருக்குங்க. தமிழ்நாடுல இருக்க நெய்வேலியில் இருக்குது. இது வந்து ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுங்கிற இடத்துல இதை வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்கங்க. சரி, நம்ம இப்போ பிட்டுமினஸ்க்கு போவோம். பிட்டுமினஸ்ங்கிறது வந்து மோஸ்ட் பாப்புலர் கோல்ங்க. இது வந்து யூஸ்டு ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். இதுதான் இருக்கிறதுலையே கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. அப்புறம் யூஸ்ட் இன் ஸ்மெல்ட்டிங் அயன் இன் பிளாஸ்டிங் ஃபர்னஸ். அப்படின்னா அயனை ஸ்மெல் பண்ணுறதுக்கு யூஸ்ட் ஆகுதுங்க இந்த பிட்டுமினஸ்ங்கிற கோல் வந்து. இது வந்து ஹை டெம்பரேச்சராக இருக்கும். ஆனால் நம்ம லிக்னைட் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், லோ டெம்பரேச்சர்னு பார்த்தோம். அப்புறம் லோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இதுக்கு இருக்குங்க பிட்டுமினஸ்க்கு. சரி, நம்ம இப்போ வந்து ஆந்த்ராசைட் தேர்டு இதுக்கு போவோம். இதுதான் ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஹார்ட் கோல்ங்க. இது வந்து இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் குவாலிட்டி இதுதாங்க கோல்லையே. அப்புறம் நம்ம பீட்டுக்கு போவோம். பீட் வந்து இதுவும் லோ கிரேட் தான் லிக்னைட் மாதிரி. அப்புறம் இது வந்து கம்ஸ் ஃப்ரம் பிளான்ட். அப்படின்னா டெட் பிளான்ட், அந்த பிளான்ட்ஸ்லாம் செத்த பிறகு அது வந்து கொஞ்சம் ஃபாசில் ஃபியூவல் ஆன பிறகு இது வந்து பீட் ஃபார்ம் ஆகுதுங்க. இது வந்து இதுக்கும் அது என்னது லிக்னைட் மாதிரி ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குங்க. சரி, இப்போ வந்து இந்த கோல் எங்கெல்லாம் காணப்படுதுன்னு நம்ம பார்ப்போங்க. ஃபவுண்ட் இன் தாமோதர் வேலி இன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஜார்க்கண்டு. அப்புறம் ஜாரியா, ராய்கஞ்ச் அண்ட் பக்கோரா ஆர் இம்பார்ட்டன்ட் கோல்ஃபீல்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா ஜாரியா, ராஜ்கஞ்ச் அண்ட் பக்கோராங்க. அப்புறம் கோல் இஸ் ஆல்சோ மேஜர்லி ஃபவுண்ட் இன் மேகாலயா, அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ்ங்க. இந்த 3 ஸ்டேட்லேயும் மேஜராக இந்த கோல் கிடைக்குதுங்க. அப்புறம் பெட்ரோலியம்ங்கிறது வந்து ஒரு பெட்ரோலியமோட யூசஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். நம்மளுக்கு பெட்ரோலியம்ங்கும் போதே பெட்ரோலுங்கிறது ஞாபகம் வரும். அந்த பெட்ரோலுங்கிறது ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் பெட்ரோலியம் தாங்க. பெட்ரோல்னாலே பெட்ரோலியம்னு கிடையாதுங்க. பெட்ரோலியம்லேருந்து நிறையா பை ப்ராடக்ட்ஸ் வருதுங்க. அதில் ஒன்று தான் பெட்ரோல். இது வந்து எந்தெந்த யூசஸ்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஃபியூவலாக யூஸ் ஆகுது. அப்புறம் லூப்ரிகன்ட் ஃபார் மெஷினரியை யூஸ் ஆகுது. அப்புறம் ஹீட்டிங் அண்ட் லைட்டிங் பர்பஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. அப்புறம் பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ். அப்படின்னா அந்த பெட்ரோலியம் ரிஃபைன் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் வந்து நோடல் இண்டஸ்ட்ரி. அப்படின்னா பேசிக் இண்டஸ்ட்ரியை சிந்தட்டிக் டெக்ஸ்டைல்ஸு, ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் ஆகுதுங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ராக்ஸ் ஆஃப் டெர்ஷரி ஏஜ்லேருந்து கிடைக்கப்படுதுங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 63% ஆஃப் பெட்ரோலியம் வந்து எங்கேருந்து வருதுன்னா மும்பை ஹைலேருந்து வருது. 18% ஆஃப் பெட்ரோலியம் வந்து குஜராத் அங்க்லேஸ்வர் ஆயில் ஃபீல்ட்லேருந்து வருது. அப்புறம் 16% ஆஃப் பெட்ரோல் வந்து அஸ்ஸாம் டகபோய். அப்புறம் என்னது நஹாரிகாடை அண்ட் மஹோரம் ஃப்ரம்
ஆக்ரிஜன் ஆயில் ஃபீல்ட்ஸ்லேருந்து கிடைக்குதுங்க. சரி, நம்ம இப்போ இதில் இருக்கிறதுலையே அதிகமாக இது வந்து எங்கே கிடைக்குதுன்னா மும்பை ஹைலேருந்து கிடைக்குது. அப்புறம் ஓல்டஸ்ட் இன் இந்தியா ஆயில் ஃபீல்டு என்னென்னா டிக்பாய் இன் அசாம் தாங்க இது ஓல்டஸ்ட்டு. சரி, நம்ம இப்போ நேச்சுரல் கேஸுக்கு போவோம். நேச்சுரல் கேஸுங்கிறது என்விரான்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லிங்க, ஆனால் இது கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தாங்க. இது வந்து லோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பண்ணுறதுனால தான் இது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து யூஸ்ட் இன் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னா சிஎன்ஜி நம்ம வெஹிக்கிள்ஸ்லாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பெட்ரோல் ஃபியூவலுக்கு பதிலாக இந்த நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோலியம் அந்த மாதிரி இதோட இந்த இது வந்து ரொம்ப கம்மியான கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுதுங்க. இது வந்து எங்கெல்லாம் கிடைக்குதுன்னா கிருஷ்ணா கோதாவரி பேசின், அப்புறம் கல்ஃப் ஆஃப் கேம்பே, அப்புறம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அப்புறம் மும்பை ஹைலெலாம் கிடைக்குதுங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ பைப்லைன்ஸுங்க. இதை பைப்லைன்ஸ் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து பைப்லைன்ஸில் உங்களுக்கு என்னது பைப் மூலமாக தாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இருக்கிறதுலையே லாங்கஸ்ட் பைப்லைன் ஃபார் த நேச்சுரல் கேஸ் எங்கே இருக்குதுன்னா ஹச்விஜேல இருக்குங்க. ஹச்விஜேன்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்படின்னா என்னென்னா ஹசீரா, விஜய்பூர், ஜெகதீஷ்பூர் இந்த 3 இடத்தையும் கனெக்ட் பண்ணுற பைப்லைன் தாங்க ஹச்விஜே பைப்லைன். இது வந்து மும்பை ஹைலேருந்து பெசைனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுங்க. 1700 கிலோமீட்டர் லாங் பைப்லைனுங்க இது. சரி, நம்ம இப்போ வந்து நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு வருவோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிங்க. இப்போ இந்த டேம்லாம் இருக்குன்னா அது கீழே வந்து இருக்கிற இடத்துல வந்து ஒரு மோட்டர் ஒரு ஃபேன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரை ஃபோர்ஸை திறந்து விட போது அது கொட்டுற வேகத்தில் அந்த ஃபேன் சுற்றி அதை வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுவாங்க. இங்கே ஃபிசிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுவாங்க. இது வந்து வாட்டர்லேருந்து வர்றதுனால ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது எங்கெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா பக்ரானங்கல் டேமு, அப்புறம் டாமோடர் வேலி ப்ராஜெக்ட்டு, இங்கெல்லாம் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுதுங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்னென்னா தெர்மல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா ஹீட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. அப்படின்னா இது வந்து எப்படிலாம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் ஹீட் பண்ணும்போது கிடைக்கிற எனர்ஜியை வச்சு அதை வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறாங்கங்க. இதுவும் ஒரு நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் தாங்க. அப்புறம் நியூக்ளியர் எனர்ஜிக்கு போகிறீங்க. நியூக்ளியர் எனர்ஜினா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமை நம்ம ஆல்டர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது வந்து நியூக்ளியர் எனர்ஜிங்க. இது வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸால் கிடைக்குதுங்க. ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்னால் நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரியிலே படிச்சிருப்பீங்க. யுரேனியம், தோரியம்ங்கிற இங்கே வந்து இந்த 2 ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸால் பண்ணப்படுதுங்க. இது வந்து இதுலேருந்து வெளியே வர்ற ஹீட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறாங்கங்க. யுரேனியம் அண்ட் தோரியம் வந்து எங்கே இருக்கிறதுலையே அதிகமாக ஃபவுண்ட் ஆகுதுன்னா 3 ஸ்டேட்ஸில்ங்க, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் அண்ட் கேரளாங்க. இந்தியாவில் வந்து 6 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குதுங்க. ஒன்று வந்து ரவத்பட்டா, அது வந்து எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில். நரையூரா, அது வந்து எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில். கால்பாக்கம், அது எங்கே இருக்குன்னா தமிழ்நாடுல. இன்னொன்று வந்து தாராப்பூர், அது எங்கன்னா மகாராஷ்டிராவில். கைகா, அது எங்கன்னா கர்நாடகாவில். அப்புறம் காக்ராபார், அது எங்கன்னா குஜராத்தில். இதாங்க 6 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ். அப்புறம் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சோலார் எனர்ஜிங்க. சோலாருங்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சன் தான் ஞாபகம் வருங்க. இது வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி அப்படின்னா சன்னோட ரேஸ் வந்து டேரெக்டாக வர்டிக்கலாக வருங்க. அதனால் சோலார் எனர்ஜி வந்து இங்கே நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் எனாமஸ் பொட்டென்ஷியல் இந்தியாவுக்கு இருக்குங்க. ஏன்னா அது ட்ராபிக்கல் கண்ட்ரிங்கிறதுனால. ஏன்னா சன்னோட ரேஸ் வந்து வர்டிக்கலாக அப்படி படுதுங்க. அப்புறம் சோலார் எனர்ஜி வந்து இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறாங்கங்க. இதை என்ன ப்ராசஸில் கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோவால்டிக் ப்ராசஸில் கன்வெர்ட் பண்ணுறாங்கங்க. இந்த டெக்னாலஜி வச்சு, இந்த ஃபோட்டோவால்டிக் டெக்னாலஜி வச்சு கன்வெர்ட் பண்ணுறாங்கங்க. அடுத்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த இந்த சோலார் எனர்ஜியோட லார்ஜஸ்ட்டு சோலார் பிளான்ட் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குங்க. அது எங்கே இருக்குன்னா மதப்பூருங்கிற இடத்துல குஜராத்தில் இருக்குங்க. சரி, மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸில் இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா சோலார் எனர்ஜி வந்து ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் தாங்க. இதில் குஜராத் தாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் ராஜஸ்தானுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சோலார் எனர்ஜிங்கிறது யூனிவர்சலுங்க. இந்த யூனிவர்ஸில் எங்கேனாலும் உங்களுக்கு சோலார் எனர்ஜிங்கிறது கிடைக்குங்க சன்னில் இருந்து வர ஹீட்டால். அப்புறம் நீங்கள் வந்து இது வந்து நேச்சுரலாக கிடைக்கிறதுனால நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம். இது வந்து பொல்யூஷன் ஃப்ரீங்க. இது வந்து பொல்யூஷனே காசாகாதுங்க. அடுத்து நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்கன்னா விண்ட் பவர். அப்படின்னா விண்ட்லேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் விண்ட் மில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க.
இது வந்து லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம் கிளஸ்டர் வந்து எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது. இந்தியா வந்து விண்ட் சூப்பர் பவர் அப்படின்னா இந்தியாவில் விண்டில் வச்சும் அது என்னது விண்டு வந்து நிறைய இருக்கிறதுனால அது விண்ட் சூப்பர் பவர்னு சொல்கிறாங்கங்க. தமிழ்நாட்டில் தான் லார்ஜஸ்ட் கிளஸ்டர் ஆஃப் விண்ட் ஃபார்ம் இருக்குது. அது எங்கேருந்து எங்கன்னா நாகர்கோவிலேருந்து மதுரை வரைக்கும் லார்ஜஸ்ட் கிளஸ்டர் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் வந்து இருக்கிறதுலே அதிகமாக எங்கே இருக்குன்னா நாகர்கோவில்லேயும் ஜெய்சல்மரில் இருந்தாங்க லார்ஜ் விண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் நாகர்கோவில் டு மதுரை, நெக்ஸ்ட் தான் ஜெய்சல்மருங்க. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், கேரளா அந்த மாதிரி இடங்களில் வந்து ஹியூஜ் பொட்டன்ஷியல் ஆஃப் விண்ட் பவர் இருக்குதுங்க இந்தியாவில். சரி, நம்ம இப்போ வந்து விண்ட் பவர் முடிச்சாச்சு. பயோகேஸ் பார்க்க போகிறாங்க. பயோகேஸுங்கிறது வந்து ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் அனிமல் வேஸ்ட், ஃபார்ம் வேஸ்ட் அண்ட் ஹியூமன் வேஸ்ட்டுங்க. இது வந்து ஃபயர்வுட்டு, கவுடங்ஸு, கெரோசினோட இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க பயோகேஸுங்கிறது. இது வந்து மெயின்லி யூஸ்ட் ஃபார் டொமஸ்டிக்கல் கன்சப்ஷன் இன் ரூரல் ஏரியாஸுங்க. ரூரல் ஏரியாஸ்க்கு இதை வச்சு தான் டொமஸ்டிக்கல் பண்ணால் வீட்டு தேவைகளுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்க. இது வந்து கோபர் கிளாஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்மர்ஸ்க்காக அப்படின்னா செட்டப் இன் ரூரல் ஏரியாஸ் விச் டீகம்போஸ்ட் ஆர்கானிக் வேஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ் கேஸ் அஸ் வெல் அஸ் ப்ரொவைட் மேன்யூர் ஃபார் த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட். அப்படின்னா இங்கே வந்து கோபர் கிளாஸ் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே இது வந்து எப்படி வரும்னா கேட்டில் டங்க்லேருந்து வருங்க. அப்படின்னா அனிமலோட வேஸ்ட் எக்ஸ்க்ரீட்டாலேருந்து வருங்க. இது வந்து ரூரல் ஏரியாஸில் செட்டப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணி அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணி அப்புறம் மேன்யூர் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் நீங்கள் டைடல் எனர்ஜி பார்க்க போகிறீங்க. இது வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு வர நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிலேயே 6வது நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்க. இது வந்து ஓஷனிக் டைட்ஸ் அப்படின்னா இந்த கடல்லேருந்து வர்ற அலைகளால் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டிங்க. இது வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா குல்ஃப் ஆஃப் கட்ச் குஜராத்தில் இருக்குங்க. அப்புறம் இது வந்து கிரேட்டஸ்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் டைடல் எனர்ஜி இன் இந்தியாங்க. அடுத்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கடைசி நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. இதோட இந்த லெசனும் முடியுதுங்க. என்னென்னா ஜியோ தெர்மல் எனர்ஜிங்க. இது என்னென்னா ஜியோ அப்படிங்கும் போது இந்த வார்த்தையிலேருந்து உங்களுக்கு தெரியும் ஜியாகிரஃபி அப்படின்னா எர்த்துலேருந்து வர தெர்மல்னோடனே ஹீட். இந்த எர்த்துலேருந்து வர ஹீட் எனர்ஜியால் தாங்க இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த எர்த்தில் வந்து லாங் ஹோல் டிப் பண்ணி உள்ளே போக உங்களுக்கு வந்து நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை வந்து ஒரு தடவை கேப்சர் பண்ணி அதை வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது தாங்க ஜியோ தெர்மல் எனர்ஜி. இட் இஸ் அன் எனர்ஜி ப்ரொடியூஸ் பை யூஸிங் த இன்டர்னல் ஹீட். அப்படின்னா உள்ளே இருக்க ஹீட் ஆஃப் த எர்த், இன்டர்னல் ஹீட் ஆஃப் த எர்த். த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இன் இந்தியா ஆர் ஐடியல் சோர்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் ஜியோ தெர்மல் எனர்ஜி. இப்போ நம்ம இந்தியாவில் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து இது வந்து ஜியோ தெர்மல் எனர்ஜி வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. அப்புறம் மணிக்கரன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ், அப்புறம் பூகா வேலி இன் லடாக் வந்து ஹாவ் ஹை பொட்டன்ஷியல் ஆஃப் ஜியோ தெர்மல் எனர்ஜி அண்ட் இது வந்து பவர் ப்ரொடியூஸ் யூஸ் ஆகுதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த லெசன் முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜிவி மேத்தமெட்டிக்ஸ். பாய்.